வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2024ஆம் வருடத்தை நம்ம வெற்றிகரமாக முடித்து எப்படா 2025 வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதோ வந்துடுச்சு. உங்கள் அத்தனை பேருக்கும் விஷ் யூ வெரி 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 ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025 ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது. தினமாக பயிற்சியாகிற சந்திரன்லேருந்து 3 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற சனியும், மாதம் பயிற்சியாகிற சூரியன், புதன், சுக்கிரனும், செவ்வாயும், ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற குருவும், 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இந்த வருஷம் இருக்குது. ஸோ ஒரு கிரகம் மூவ் ஆனாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும். 9 கிரகமும் மூவ் ஆகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் அதை தனித்தனியாக பார்த்துருவோம். இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் ஒரு 5 கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை இருக்க போகுது. அதில் முக்கூட்டு கிரகங்களுடைய சூரியன், சுக்கிரன், புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ அந்த மார்ச் மிட் ஆஃப் மார்ச்லேருந்து ஏப்ரல் மிட் வரைக்கும். ஸோ அது பிறகு தான் ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளே வருவார். ஸோ சனி அதுக்குள்ளே மார்ச்சோட எண்ட்லேயே அவர் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு, மீனத்துக்குள்ளே போயிடுறாரு. ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள், இந்த 5 கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம், கெரியர் வைஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியெல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும். ஸோ வாங்க, யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது, யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோவை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்குது, லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர். ராசியில் நல்லா இல்லை, லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே, ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும். ரெண்டுக்குமே நல்லா இல்லையா அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் சுய ஜாதக தசா புத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள். மீனராசி. மீனராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய ராசியின் மேல் சந்திரனின் மேல் சனி வருகிறார். ஜென்ம சனியாக வருகிறார். ஏற்கனவே விரய சனியில் நிறைய செலவு பண்ணியாச்சு, நிறைய விரயம் சந்திச்சாச்சு. இப்போது ராசிக்கே சந்திரன் மீது சனி அமரும்போது உங்களுடைய சந்திரன், உங்களுடைய மனது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணும். சனிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுடைய மனசு மேலே உட்காரும்போது ஃபார் நோ ரீசன் யூ வில் ஃபீல் த ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு இதுக்கு தான் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்க, அதுக்கு தான் இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் உங்களுடைய மனசு ஒரு அழுத்தத்தை அது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும். உங்களுடைய சந்திரன் எத்தனை டிகிரியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ, இப்போ சனி அவரை அந்த நெருங்க 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 அந்த அழுத்தமானது உங்களுக்கு கூடிக்கொண்டே வரும். இப்போது அந்த சந்திரன் மீது கடந்து சனி நகரும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை ஃபீல் பண்ணுவீங்க, நான் விலகிறது. ஸோ அப்படியே அப்படியே ஒரு அழுத்தத்தை ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே சனி நகர்வார். இதுதான் அந்த ஜென்ம சனி கொடுப்பார். ஸோ என்னென்ன வகையிலலாம் அவர் கொடுக்கலாம்? சனி வேலைக்கு காரகன், வேலையில் கொடுக்கலாம். லாபாதிபதியாகியும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் கையிருப்பு கரையிறதுல, விரையாதிபதியாகவும் நிறைய விரயத்தை சந்திக்க வைக்கிறதுல, வீட்டில் இருக்கிற வயதானவங்க, பெரியவங்க, நம்ம அன்புக்குரியவர்கள், இவர்களுடைய இழப்பு, அவருடைய ஆயுள், அவர்களுடைய பிரிவு, இதெல்லாமும் ஒரு ஒரு பெயினை சந்திக்க வைக்கலாம். அல்லது அது கிடைக்காது, இருந்து பிரிந்தது வேறு, அல்லது அந்த விஷயங்கள் இருக்கும்போதே அவருக்கு அந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு கிளாஷ். ஓகே, 11ஆம் அதிபதியாகி உங்களுடைய மூத்த சகோதரர்களாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்கள், ஈவன் உங்களுடைய லவ்வர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், காதலர்கள், ஸோ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த அன்புக்குரியவர்களோடு, நம்முடைய குடும்பத்தினரோடு கூட ஒரு சில கிளாஷஸ் அப்படிங்கிறத கொண்டுட்டு வரார். ஸோ அதில் ஏதாவது ஒரு மனக்கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது இருக்கும்.
பிறகு 12ஆம் அதிபதியாகி சனி உங்களோட ராசியில் இருக்கும்போது அவர்களோட கருத்து வேற்றுமை மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக ஏதாவது செலவு பண்ணுறது, அல்லது ஈவன் 12ஆம் இடத்துக்கு ராகு வேற ஷிஃப்ட் ஆக போகிறாரு. ஸோ வந்து ஒரு ஒரு கேப் அவர்கிட்ட இருந்து தள்ளி இருந்துக்கிறது, தள்ளி இருக்க வைக்கிறது, சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது மனசு ஓபாமல் ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தையே பார்க்குறாரு. 3ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ், உடன் பிறந்த சகோதரிகள், அங்காளி பங்காளிகள், சுற்றத்தினர், பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸு, ரொம்ப டெய்லி பேசுகிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடத்தை குறிக்கும். ஸோ சனியுடைய பார்வை அங்கே இருக்கும்போது, ஸோ இவங்கக்கிட்ட பேசும்போது, நீங்கள் பேசும்போது டக்குன்னு எதையாவது வார்த்தைகளை வந்து நீங்கள் விட்டுடுவீங்க. உங்கள் உள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் இல்லையோ இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை நீங்கள் அங்கே விட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்தையும் சனி பார்க்குது. வாழ்க்கை துணையோட ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுற மாதிரி இருக்கும். பிறகு வந்து 10ஆம் இடத்திற்கு ஜீவனஸ்தானத்திற்கும் வந்து சனி பார்வை இருக்குது. ஸோ வந்து 9ஆம் இடத்துலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு சனி பார்வை பார்த்து உங்கள் கையிருப்பு எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டு இப்போ 10ஆம் இடத்துல ஜீவனத்திற்கு வந்துருக்கும். இவ்வளோதான் இருக்குது, இதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும், இதுதான் குடும்பம் நடத்தணும், இந்த தொழிலில் வந்து இதுக்குள்ளே இந்த வேலை இந்த நாளுக்குள்ளே இந்த வேலையை பண்ணி முடிக்கணும், இது பண்ணி. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு லிமிட்டை வச்சு அந்த லிமிட்டுக்குள்ளே நம்மளை பண்ணுற மாதிரி ஒரு கட்டாயத்தையும், அல்லது ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டெட்லைனுக்காக நம்ம வந்து ஓடி கஷ்டப்படுற மாதிரியும் இதெல்லாம் இந்த சனி கொடுக்கும் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது. அப்போது நம்ம வந்து நம்முடைய முயற்சிகளைய நம்ம போடுற எஃபோர்ட்ஸை வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்க தேவையில்லையே, இங்கே இது இப்படியே முடிஞ்சிருக்குமே, அதாவது நம்மளோட கெட்ட நேரம் போய் நம்ம வந்து எங்கெங்கே இப்படி ஈஸியாக முடிக்க வரதை வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் எஃபோர்ட் போட வச்சு இப்படி வந்து சாதாரணமாக முடிகிறது, நம்ம இழுத்தடிச்சு முடியுதுன்னு. ஸோ எஃபோர்ட்ஸை வந்து தேவையில்லாமல் நம்மளை போட வச்சிரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த வேலைக்கு இது இப்படி தான் பண்ணணுங்கிறத அது வந்து டீட்டெயில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எண்ணம் வந்து நம்ம மைண்டில் இருக்கும். ஏற்கனவே நம்ம அந்த வேலையை செஞ்சுருந்துருப்போம். ஆனால் அப்போ நமக்கு தெரியாது இந்த வேலை வந்து அப்போ ஈஸியாக தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ அதே வேலையை செய்யும்போது அது வந்து இழுத்தடிச்சு முடியும். நம்மளோட எஃபோர்ட்டை முன்னாடி நம்ம வந்து ஒரு 50% கொடுத்துருந்தோன்னா இப்போ வந்து ஒரு 150% போட வைக்கும். அது மாதிரி அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த வேலையை முடிக்க வைக்கும். இதுதான் அந்த உங்கள் ராசி. ஸோ ஆப்வியஸ்லி அப்போ நம்ம வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஒரு அழுத்தத்தை ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு அழுத்தத்தை சந்திக்கும். ஒரே விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடும்போது மன அழுத்தங்கிறது உண்டாகும். ஸோ அந்த மாதிரியான இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி புதுசாக தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம போயிட்டு இப்போ புதுசாக போய் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். எது ரொம்ப தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் பண்ணலாம். புது விஷயங்களை பண்ண போனால் நம்மளை வந்து இழுத்து சுற்றி அடித்து விட்டு நம்மளை ரொம்ப டயர்டாக்கி விட்டுட்டோம். ஸோ அது வந்து இன்கேஸ் நம்ம ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அதில் ஒரு லாஸ் அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்துடும். தேவையில்லாமல் வந்து ஒன்றால் தான் இது என்னால் தான் இதுங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒரு வாக்குவாதத்தை கொண்டு வந்துடும். அதனால் புதுசாக எதனால் ஒரு தொழிலையோ இதுலையோ வேலையிலையோ இல்லை ஏதாவது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுலையோ நீங்கள் வந்துட்டு அதிகமாக பெரிய அகலக்காலெலாம் எதுவுமே வச்சிடாதீங்க. இப்போ என்ன இருக்கோ அதே அது அப்படின்ட்டு அதை வந்து அதையே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறதே பெரிய விஷயமா இப்போ படும். ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கும், பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 4ஆம் இடத்திற்கு குரு போகிறது அப்படிங்கிறது மே மாதம் வந்து 4ஆம் இடத்திற்கு மிதுனத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார். அது ஒரு வகையில் நல்லது. உங்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிற வகையில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா இப்போ அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து எந்த ஹெல்த் பிரச்சனையும் இல்லைனாலும் கூட இப்போ வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவலில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் வந்து அடிக்கடி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பிடிச்ச மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்டர் போட்டு உழைக்கிறோம் அப்படிங்கிறம்போது கொஞ்சம் ஓகே அப்பப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாங்கிற இதையும் இந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து கொஞ்சம் அலட்டிக்காமல் இதையும் பண்ணிக்கலாமே
அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ண வைப்பார். என்ன சொல்கிறது, ரொம்ப பெண்ட் பண்ணி பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு அப்பப்போ நான் கொஞ்சம் படுத்து எழுந்திட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்கோம். அந்த மாதிரி சில சில ஒரு கம்ஃபர்ட் லெவலை வந்து இந்த 4ஆம் இடத்து குரு வந்து கொடுப்பாரு. அது வந்து இந்த வீடு சிலருக்கு தொழில் தான் வேலை தான் அப்படின்னு கிடையாது, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கீங்க அப்போ கூட கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் லெவலில் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் தேடும். ஜீவனஸ்தானத்தில் குரு பார்க்குது 4ஆம் இடமாக சுகஸ்தானத்தில் அமர்ந்து. ஸோ அந்த அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. ஸோ வந்து அப்பப்போ கொஞ்சம் இப்போ நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சிக்கணும், கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவலை ஏற்றுக்கணும், சொஃபஸ்டிகேட்டடாக ஏதாவது வீட்டுக்கு தேவையாக ஏதாவது சொஃபஸ்டிகேட்டட் ஐட்டம்ஸ் எதாவது வாங்கி வச்சுக்கணும், நம்மளோட வேலையை கொஞ்சம் ஈஸி பண்ணிக்கணும், அல்லது யாராவது வீட்டுக்கு புதுசாக ஏதாவது ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ஃபர்ட் லெவலில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அம்மா தாயாரோடு இருந்த அந்த இணக்கம் இதெல்லாமே கொஞ்சம் இப்போ அதிகரிக்கும். அவங்க கூட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட இப்போ வந்து அவங்களால உங்களுக்கு ஹெல்ப்பு இதெல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கே வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தால் கூட இப்போ அதெல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான டைம் தான். ஸோ அவங்களால உங்களுக்கு இப்போ வந்து சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். பிறகு வந்து ஈவன் குரு வந்து அடுத்தது அக்டோபரில் உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்து பயிற்சியாகி உங்களுடைய உச்சமாகி அங்கேருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகுது அக்டோபரில். அது வந்து இன்னுமே கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஆன்மீக பயணத்தை கூட உங்களுக்கு கொடுக்கும். ஒரு பெரிய ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங்ஸை வந்து நீங்கள் கடவுள்கிட்ட இருந்து ஃபீல் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். என்னதான் சனி வந்து உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருந்தாலும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குரு உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்க்குறது 5ஆம் இடத்துல இருந்துங்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸையோ ஒரு ஆன்மீக ஆன்மீக தரிசனமோ ஒரு வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் பண்ணணும் பார்க்கணும் செய்யணும்னு அல்லது அடையணும் அப்படின்னு நினச்ச ஒரு நல்ல விஷயத்தை ஒரு அதிர்ஷ்டத்தை அந்த டைமுக்கு கூட உங்களுக்கு வந்து குருவுக்கு வந்து குரு கொடுப்பாரு. ஏன்னா உச்சமாகி குரு வந்து உங்களோட ராசியை பார்க்கும்போது ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நிலையை அல்லது யோகா மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய நிலையை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அடைய முடியும். அந்த மாதிரியான ஒரு இதை வந்து உச்சமாகி ஒரு குரு அது ஒரு 3 மாதம் ஓகேவா. திரும்ப வந்து அகெயின் டிசம்பரில் 5 திரும்ப மிதுனத்துக்கு போயிடுவார் குரு 4ஆம் இடத்திற்கு. ஸோ இருந்தாலும் அந்த டைம் வந்து கொஞ்சம் இன்னும் கூட இதாக இருக்கும். 12ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்காரு. ஸோ அது ஒன்றும் பெரிய இது கிடையாதுன்னா 12ஆம் இடத்துல ராகு வரும்போது குருவோட பார்வையில் தான் இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி ஏதாவது ஹெல்த்துக்காக ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா இப்போ ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு தூங்குற மாதிரி இருக்கும். சிலருக்கு தசாபுத்தி ஒஸ்ட்டாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக ட்ரிங்க்ஸு ஆல்கஹால் இந்த மாதிரியெல்லாம் கூட எடுக்க வைக்கும். பட் குருவோட பார்வை ஒரு 4-5 மாதத்துக்கு இருக்குது. ஸோ மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் குரு பார்வை அந்த ராகுவுக்கு இருக்குது. அதனால் அதுக்கு வந்து நெகட்டிவ் சைடில் போயிடாது. கொஞ்சம் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் அதை வந்து இது மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்புறமா வந்து ஏதாவது ஒரு சின்ன பயணங்கள் ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க வேலையிலையோ இது மாதிரி. ஸோ அதற்கெல்லாம் வந்து இந்த 12ஆம் இடத்துல ராகு அது வந்து ஹெல்ப் பண்ணும். 12ஆம் இடத்துல ராகு வரும்போது 6ஆம் இடத்துல கேது இருக்கும். ஸோ அப்போ வந்து வேலையில் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 12ஆம் இடத்து ராகு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏதாவது கடன் இந்த கேது வந்து 6ஆம் இடத்துல வரும்போது புதுசாக கடன் வாங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அந்த 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 புதுசாக கடன் வாங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் பயம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிந்திக்க வைப்பார். பெருசாக வந்து பெரிய அளவுக்கு நிறைய பேரோட போட்டி போட வேண்டாம் அப்படின்னு யோசிக்க வைப்பார். எதுக்கு அவங்ககிட்டலாம் போய் போட்டி போட்டுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம இருக்குன்னு பார்க்கலாமே அப்படிங்கிறது இல்லாமல் இந்த 6ஆம் இடத்துல கேது இருக்கும். இருந்தாலும் ஏதாவது பழச கடன் இருக்குன்னா அதை இப்போ அடைக்கிறதுக்கு எல்லாமே கூட இந்த கேது வந்து ஹெல்ப் பண்ணுவார். சிலருக்கு வந்து வேலையில்
ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்றத்தையும் இப்போ கொடுப்பாரு. உங்களுடைய தசாபுத்தி நன்றாக இருக்குது அப்படின்னா அந்த மாற்றத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த மாற்றம் வந்து இப்போது தேவையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கே ஒரு புது இடத்துக்கு மாறுறதுனாலையும் அங்கேயுமே ஒரு சில பிரச்சனைகளை மாற வச்சு உங்களுக்கு கூட ஜென்மசனி வந்து அங்கேயும் கூட ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதனால் உங்களுடைய தசாபுக்தியை பார்த்துக்கோங்க. அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த பயிற்சி சரியாக இருக்கான்னு அதுக்கான பலனை கேட்டு கூட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த 6ஆம் இடத்துக்கு கேது உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். 9ஆம் இது 8ஆம் இடத்திற்கு வர்ற குரு பார்வை வந்து ஒரு மாதிரி மறைமுக தனலாபம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து கேட்டேன். யாராவது உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க, அல்லது வந்து தந்தையின் மூலமாக தாயாருடைய சொத்துக்கள் கிடைக்கிறது, அல்லது கணவருடைய சொத்துக்கு அவர்கள் மூலமாக பணம் கிடைக்கிறது, இல்லை மனைவி வாழ்க்கை துணை இவர்கள் மூலமாக அவர்களுடைய இன்கம் கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த குரு பார்வை உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திற்கு விழுகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியில் பெரிய முடிவுகளை எடுக்கிறது, புதுசாக முடிவுகள் எடுக்கிறது, அதில் வந்து கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. பிறகு வந்து ஏதாவது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற டைமுக்கு நீங்கள் தெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நிறைய தர்மம் பண்ணுங்கள். சனி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறீங்களோ, தானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டத்தை குறைப்பார். இதுதான் சாப்பாடு அன்னதானம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கையில் இருக்கிற காசை மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எதெல்லாம் தானம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் கூட பண்ணலாம். ஒரு பெட்ஷீட்டாவோ, போர்வையாவோ, ட்ரெஸ்ஸாவோ, பழங்களாகவோ, இது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுதோ அதை பண்ணலாம். இது எதுவுமே என்கிட்ட இல்லை, வந்து நான் வந்து எந்த வேலைக்கும் போகலை, ஸோ அதனால் இப்போ எதுவுமே பண்ண தர முடியாது அப்படின்னாலும் கூட ஒரு 4 பேருக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்ல முடிஞ்சால் கூட, நல்ல வார்த்தை சொல்ல முடிஞ்சால் கூட சொல்லுங்கள். ஸோ உங்களால் ஒரு 4 பேர், ஒரு 2 பேர் நல்லா இருக்காங்க, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. எதுவுமே இல்லை, போய் சாமிகிட்ட போய் இருந்து சாமியை கும்பிட்டுட்டு விழுந்து வணங்கி அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்புறம் வந்து இது வீட்டில் உங்களுடைய வேலைகளை, அதாவது வீட்டு வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, துவைக்கிறது, கழுவுறது, சரி இப்போ அந்த பாத்ரூம்லாம் அதோட கழுவுறது, பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறது, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, சுத்தப்படுத்தி தரது. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது கூட சனியுடைய பாதிப்புகள் வந்து பெரியதாக வர்றது கிடையாது. ஸோ உங்களுடைய வீட்டு வேலைகளை மற்றவங்க பண்ண வைக்கிறதுமா விட இந்த மாதிரி வேலைகள் நீங்களே எடுத்து பண்ணும்போது பெரிய பாதிப்பு வரும். வேர்வை சிந்தி நீங்கள் வந்து ரொம்ப உங்களோட உடல் உழைப்பை கொடுத்து நீங்கள் வேலை செய்யும் போதும் இந்த பெரிய சனியோடைய பாதிப்புகள் நீங்குது. பிறகு வந்து நிறைய நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணி வெறுவிற்க நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்து இருக்கும்போதும் அப்பவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனியுடைய பாதிப்புகள் நீங்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தான தர்மமோ இல்லை உங்களுடைய சனி தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அவர் வந்து பெரிதாக பாதிப்பது இல்லை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கோங்க. நன்றி, ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன். இந்த ராசியோட நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க, உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி 7 சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ, மிதுன லக்னமோ, அல்லது வந்து துலாம் லக்னமோ, ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ, இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது இந்த 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 பலன், இந்த ஏழரை சனியோட இம்பேக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது. உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது. ஒரு 50% தான். ஸோ ராசி பாதி லக்னம் பாதி. ராசி 50%னா விதியும் மதியும், விதி பாதி மதி பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம், மதி. ராசி தான் சந்திரன், ராசி மதி.
உங்களுடைய விதிங்கிறது லக்னம். ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அது நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வருது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அப்போது நீங்கள் ராசி உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ ராசி மிதுன லக்னம்னா மேஷம் மிதுனம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க. அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தெரியும். இன்னும் துல்லியமாக போகணும்னா அந்த ஒவ்வொரு இப்போது டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேலே உங்களுடைய கோச்சார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மிதனத்தில் வந்து இப்போ குரு வந்து கோச்சாரத்தில் போக போகிறாரு. ஆல்ரெடி மிதனத்தில் உங்களுக்கு பிறந்த காலத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ராகு மேலே குரு போகும்போது வர்ற இம்பேக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும். ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி என்ன நடக்குது, என்ன கிரகம் அந்த இடத்துட்டு அமர்ந்திருக்கு, மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு, மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது இப்போது ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதகத்தில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். இது உங்களுடைய பிறந்த ஜாதக சார்ட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா பார்க்கலாம். அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசா என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போகுதுங்கும்போது நீங்களே இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஓகேங்க, நன்றி. இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுட்ருப்போம், ஒவ்வொரு மாதமும் போடுறோம். நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.